நண்பர்களே, நாம் ரேஷன் அரிசி தக்காளி சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு செய்முறை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் போடுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கடுகு போடவும். கடுகு போட்டதும் சோம்பு கொஞ்சோண்டு போட்டு ஆட் பண்ணிட்டு, அப்புறம் வெங்காயம் கட் பண்ணியிருக்கிற வெங்காயம், பெரிய வெங்காயம்னாலும் சரி சின்ன வெங்காயம்னாலும் சரி ஏதோ ஒன்று போட்டுக்குங்க. அது கொஞ்சம் தேவையான அளவுக்கு வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் மிளகாவையும் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கொண்டு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். ஓரளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள் வெங்காயம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துட்டு அதில் உப்பு ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ரேஷன் அரிசி சாப்பாடுங்கிறதுனால பாதி பேருக்கு பிடிக்காது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். நல்லா ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஓகே. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அப்போது அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கவும். பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற ரேஷன் அரிசியை அதில் போட்டுக்கலாம். அரிசியை போட்டதும் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டம்ளர் அரிசினா 4 டம்ளர் தண்ணி. ரேஷன் அரிசிங்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் 5 விசில் விடணும். 5 விசில் விட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரேஷன் அரிசிக்கு எத்தனை பேருக்கு பிடிக்குமோ அத்தனை பேர் லைக் பண்ணுங்கள். விசில் வந்ததும் நான் போடுறேன். ரேஷன் அரிசி சாப்பாடு விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணுறோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்பன்னு சுவையாக இருக்குது. கலரி விட்டு சூடாக போட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும்.